ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஐயா, நம்ம சேலம் இருமாலை சுகநாடி ஜோதிட வித்தகர் ஐயா அவர்களுக்கு நம்முடைய 34வது ஜோதிட கட்டளை தொடர்பாக பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கிறோம். ஐயா அவர்களை சுகநாடி ஜோதிடம் அந்த அற்புதமான தலைப்பில் பேச இருக்கின்றாங்க. நல்லா கவனிச்சு கேளுங்க. சூப்பராக வாழ்த்துக்கள். நம்ம வராகிமிகர் ஜோதிட பயிற்சி மாதாந்திர கருத்தரங்கம் 34வது கருத்தரங்கம் ரொம்ப சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த கருத்தரங்கத்தில் என்னை சுகர்நாடியில் பேச அழைத்த தலைவர் ஏழுமலையா அவர்களும் செயலாளர் பொருளாளர் மற்ற ஏனைய ஜோதிட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். அந்த சுகர்நாடிங்கிற ஒரு முறையில் எல்லாமே ஜோதிடம் பார்க்கறது, பயிற்சி எடுக்கிறது, சுகநாடி என்ன ஜோதிட ரகசியம்னு புக் எழுதி வெளியிட்டு மாணவர்கள் எல்லாத்துக்கும் வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த சுகர்நாடியில் எப்படி ஜாதகம் பலன் நமக்கு அக்யூரேட்டாக உட்காருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஜாதகம் கட்டம் போட்டுங்க, நான் சொல்கிறேன். இது ஒரு பெண் ஜாதகம் போட்டுங்க, கட்டம் போட்டுங்க. இல்லைன்னா நாளைக்கு யூடியூப்ல கூட பார்த்தேன், ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு பெண் ஜாதகம் 11/5/1992 4:56 PM சென்னை. பாருங்க, அவங்க அந்த ஒரு பக்கம் பேப்பர் அனுப்பிக்கிறாங்கல்ல நம்ம கூட, பாருங்க அது என்ன எடுக்கவே இல்லைன்னு. ஆமா, இது அப்படியே சென்னை. இது வாக்கியம். இவங்க பாருங்க வாக்கியத்துல தான் அனுப்பிக்கிறாங்க. ஆமாம்மா, 4:56 PM வாக்கியம் தான் அது. நீங்க திருக்கணித்துல போட மாற்றமா இருக்கும். அந்த ஒரு பக்கம் பேப்பர் அனுப்புறாங்க பார்த்தீங்களா, அது அப்படியே அனுப்பிக்கிறாங்க. சரி, இது ஒரு பெண் ஜாதகம். 11/5/1992 திங்கட்கிழமை 4:56 PM சென்னை. போயிட்டீங்களா? லக்னம் துலா லக்னம். லக்னம் துலா லக்னம். லக்னத்துக்கு 3ல ராகு, 4ல சனி பகவான், 6ல செவ்வாய், 7ல சூரியன் புதன் சுக்கிரன், 9ல கேது, 11ல சந்திரன் குரு, 12ல மாந்தி. கரெக்டா இருக்குங்களா? வாக்கியமும் திருக்கணிதும் நிறைய பேருக்கு கரெக்டா வருது. சரி, அம்சகட்டம் தனுசு லக்கணம். லக்கணத்துல சூரியன் கேது, 4ல மாந்தி, மீனத்துல மாந்தி, ரிஷ்பத்துல சனி பகவான், ரிஷ்பத்துல ராகு, கடகத்துல குரு, கன்னியில புதன் சுக்கரன், துலான்ல செவ்வாய் சந்திரன். இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்துல சுக்கர திசை 8 வருஷம் 6 மாதம் 6 நாள். அப்ப சுக்கரம் ஒரு 8, சூரியன் 6, 8 6 14, சந்திரன் ஒரு 10, செவ்வாய் ஒரு 7. ராகு திசையில ராகு சுயபுத்தி நடக்குது. ராகு திசையில் ராகு சுயபுத்தி நடக்குது. இப்ப இந்த ஜாதகத்தை என்கிட்ட அனுப்புனாங்க. நாங்கள் எங்கள் சுகர்நாடியில் நிறைய விதிமுறை இருக்குதுங்க. அந்த விதியை தான் நிறைய நம்ம கையாளணும். அஸ்வினி 2, மகம் 2, மூலம் 2 அப்படின்னா அஸ்வினி 2ஆம் பாதம், மூலம் 2ஆம் பாதம், மகம் 2ஆம் பாதம். அதே போல பரணி 2ஆம் பாதம், பூரம் 2ஆம் பாதம், பூராடம் 2ஆம் பாதம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து லக்னமா இருந்தாலும் சரி, கிரகமா இருந்தாலும் சரி, 0 டிகிரிலிருந்து 1 டிகிரி, 29 30 டிகிரி. இது எச்சில் ஐயா சொன்ன மாதிரி இது ஆரம்பம், இது முடிவு. இது அடுத்தது மிருத்யு பாக. ஒரு கிரகம் ராசியில் இருக்கிற கிரகம் நவம்சத்துல 6 8 மிருத்யு பாக. இப்போ இதெல்லாம் கிரகம் இருக்குதான்னு பார்ப்பேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு 34 வயசு நடக்குது. 7ஆம் பாவத்துல சுக்கிரனும் புதனும் பரணி 2ஆம் பாவத்துல இருக்குது. பரணி 2, பூரம் 2, பூராடம் 2 அப்படி இருந்தாலும் அந்த பாவம் கெட்டு போயிடும், பலனை இழந்துரும். அப்ப நமக்கு 7ஆம் பாவத்துல இருக்குது. அந்த 7ஆம் பாவம் தன் பலனை இழந்துரும். நாங்க என்ன சொல்றோம்னா, சுகர்நாடியில எந்த பாவத்துல ஒரு கிழங்கு இருக்குதோ அந்த பாவத்தை இயக்கம். பலமா இருந்தா நன்மை செய்யும், பலனப்பட்ட தீமை செய்யும். இவ்வளவுதான் ஜோசியம். ஜோதிடம் ஒரு பெருங்கடல், அதுல முழுகி முத்தெடுக்க முடியாது அப்படின்னு
நம்ம ஜோதிட நண்பர்கள் நிறைய சொல்றாங்க. ஆனா அது அப்படி அல்ல. ரெண்டே விதம் தான் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும், பாசிட்டிவா நெகட்டிவா. இவ்வளவுதான் ஜோசியமே வேலையில எதுவுமே நீங்க எடுக்க முடியாது. அப்ப 7ஆம் பாவத்துல புதனும் சுக்கிரனும் பரணி 2ஆம் பாவத்துல இருக்குது. அது நவம்சத்துல 6-8 போயிடும், அடுத்தது நீசமா போயிடும். அப்ப நவம்சத்துல பாத்தீங்கன்னா ரெண்டுமே கன்னியில தான் இருக்கும். பரணி 2ஆம் பாவம்னா அது சுக்கிரனா மாறி நீசமா இருக்கும். 7ஆம் பாவத்துல கிரகங்கள் பரணி இழந்துருச்சு. சரி, அங்க சூரியங்கிறாருல, அங்க சூரியன் உச்சம் தானே அப்படின்றாங்க. சூரியன் உச்சம் எத்தனை பாகை வரை உங்களுக்கு தெரியுதுதான் சொல்லுங்க, இல்லைன்னா நான் சொல்றேன். 10 பாகை வரை தான் சூரியன் உச்சங்க. அந்த 10 பாகையும் என்னால போயிட்டு நார்மல் தான். இப்ப சூரியன் வந்து கார்த்திகை 1ஆம் பாவத்தில் இருக்கிறாரு, பாதகாதிபதி 7ஆம் பாவத்தில் தனிச்சுக்கிறார். ஏன்னா பரணி அவங்க 2 பேரும் மேல இருக்கிறாங்க. அதனால 7ஆம் பாவம் பலனை இழந்துருச்சு தான் நான் சொன்னேன். ஏப்பா அவன் பொண்ணுக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகல, எந்த மாப்பிள்ளையும் வரல, ஒரு வந்துட்டு ஒரு சாப்பிட்றதோ டீயோ நீங்க சாப்பிட்றதோ அவங்க சாப்பிட்றதோ எதுவுமே இல்லை. பொண்ணு உன் வீட்டுல வளர்ந்துட்டு இருக்குது, பொண்ணாவே இருக்குதுன்னா என்ன கல்யாணம் இல்லையான்னு கேட்டேன். இல்லைன்னு விட்டுருச்சு. அவங்க வந்து பிராமணர்னு சொன்னாங்க. நமக்கு பிராமணரோ மற்ற இனமோ அதெல்லாம் தேவையில்லை. சரி, இந்த பொண்ணுக்கு 7ஆம் பாவம் பாதிக்கப்பட்டு விட்டது. 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் பலனை வேலை செய்யும், 7ஆம் அதிபதியும் பலனை வேலை செய்யும். 7ஆம் பாவத்துல கிரகம் இல்லைன்னா தான் 7ஆம் அதிபதி எடுத்து நம்ம பார்ப்போம். 7ல கிரகம் இருந்த கிரகம் எல்லாம் பலனை கொடுத்துருச்சு, திருமணம் இல்லை. சரி, இந்த கிரகம் கொடுக்கல, 7ஆம் அதிபதி கொடுக்கலாம் இல்லையா? 7ஆம் அதிபதி யாரே? செவ்வா. அந்த 7ஆம் அதிபதி செவ்வா 6ல, சனியோட கால், உத்திரட்டாதி 3ஆம் பாவம். அப்ப சனியோட நட்சத்திரம் கால் நகரார். அந்த சனி 4ல சந்திரன் கால், அந்த சந்திரன் சுக்கிரங்கால், சுக்கிர நேசம். 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் 7ஆம் அதிபதியும் பலன் இழந்து விட்டது. திருமணம் இல்லை. நடக்குமா? அவங்க கேட்பாங்களே, நடக்குமா? முறையான திருமணம் நடக்காதுமா? முறையான திருமணம் நடக்காது. சரி, அப்ப என்ன பண்ணலாம்? உங்க ஜாதி, உங்க மதம், உங்க குலம், உங்க கோத்திரம் விட்டு வேற ஜாதியில ஒரு கல்யாணம் டைவர்ஸ் ஆக மாப்பிள்ளையோ அல்லது ஒரு திருமணத்தை நிச்சயப்படி தடைப்பட்டவனோ அல்லது ஏதோ கையில காலில் உச்சமா ஒரு மாறுபட்ட மாப்பிள்ளைன்னா கல்யாணம் பண்ணிக்குமா? இல்லைன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது அரிது. இப்ப 34 முடிஞ்சு 35 பிறக்கும் போது 5ஆவது மாசம் வந்தா ஒரு 17, 18, 19 கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த பொண்ணோட பொண்ணு கல்யாணம் பண்ணலாம். இப்ப இன்னும் பொண்ணாவே இருக்கிறான். அப்ப பொண்ணாவே இருக்கிறதுக்கு என்ன காரணம்? 7ஆம் பாவம் தான் திருமண மேடை, 7ஆம் அதிபதி திருமண மேடை. அப்ப ரெண்டும் பலன் இழந்து போச்சு. எப்படி தாலி கட்டுறது? 7ஆம் பாவம் தான் தாலி கட்டுறது. பார்ட்னர்ஷிப், கை பிடிக்கிறோம்ல, பத்திரிக்கை, கல்யாண பத்திரிகையில இப்படி கை தானே போடுறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் இப்படி சேர்றது, கை பிடிக்கிறது 7ஆம் பாவம். 7ஆம் பாவாதிபதியும் 7ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் பலமா இருந்தா மட்டும்தான் திருமணம், இல்லைன்னா திருமணம் இல்லை. இதை எங்க சுகர்நாடியோட, இதான் எங்களுடைய சுகர்நாடியோட சூட்சமங்க. உங்களுக்கு 7ஆம் பாவத்திலையும் 7ஆம் அதிபதியும் பலன் இழக்கூடாது. அடுத்து இன்னொன்னுங்க, 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும். 5ஆம் பாவம் தான் நம்மளுடைய அவங்களுடைய குல தெய்வம், குலசாமி, குலம், கோத்திரம். அப்ப 5ஆம் அதிபதியும் கெடாம இருக்கணும். உங்களுக்கு 5ஆம் அதிபதியும் கெட்டு போயிடுச்சுன்னா குலம், கோத்திரம், சாதி, சனம், சம்பிரதாயம், அவங்கவுங்களும் ஒரு சம்பிரதாயம், அவங்கவுங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும்ல, அது நடக்கவே நடக்காது. இப்ப இதுல 5ஆம் அதிபதி சனி 4ல இருக்குது, ஆட்சியில் இருக்கிறாரு, பலமா இருக்குதுன்னு எடுத்துக்கவே கூடாது. அவர் சந்திரங்கால், அந்த சனிக்கு சனி போய் 4ல சந்திரங்காலில் உட்கார்றாரு. சனிக்கு சந்திரன் 6-8 உட்காந்துட்டார். அந்த சந்திரன் சுக்கரங்காலி 2ஆம் பாவம், அது 2ஆம் பாவம். அப்ப நீசமாயிருச்சு. அப்ப முழுக்க முழுக்க பலன் இழந்துருச்சு. 5, 7 முழுக்க முழுக்க பலன் இழந்துருச்சு. அப்ப அந்த ஜாதகத்துக்கு இயற்கையா முறையா திருமணம் இல்லம்மா அப்படின்னு. ஆமாங்க, இது வரைக்கும் 34 முடிவு போகுது. ஒரு மாப்பிள்ளை விட்டார் கூட வந்து டீ சாப்பிட்டதோ
பொண்ணை பார்த்து எதுவுமே கிடையாது விட்டாங்க. அப்ப நமக்கு இந்த விதிகள் தான் முக்கியம். அசுவனி 2, மகம் 2, மூலம் 2, பரணி 2, பூரம் 2, பூரம் 2, சந்தி 0 டிகிரி இருந்து 1 டிகிரி, 29 30 டிகிரி. இது ஒரு பாவத்துல இது இருக்குதா, இப்படி பலவிதமா பட்டுச்சா, அது எந்த பாவம்னு பார்த்துக்கணும். 7ஆம் பாவம் பார்த்தேன், திருமணம் இல்லைன்னு. 7ஆம் பாவம் திருமணம் இல்லை. சரி, இத நீ இப்படி வச்சுக்கங்க. இது 10ஆம் பாவமா இருந்தா அவனுக்கு நிரந்தரமான உத்தியோகம் இருக்காதுங்க. இது 10ஆம் பாவம் போல ஒண்ணும் இல்லைங்க. கடக லக்னத்துல பிறந்திருக்கிறான், 10ஆம் பாவத்துல இந்த மாதிரி பலவீனப்பட்ட கிரகம், தொழில் இல்லை, தாராளமா சொல்லலாம். இந்த ஜாதகனுக்கு ஒரு நல்ல தொழில் இல்லை, வருமானம் இல்லைன்னா ஆமாம்பாங்க. இப்ப நான் சேலத்துல ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு எங்க ஊர்ல இருந்து பஸ் ஏறி சேலம் வந்தேன். சேலத்துல இருந்து ட்ரெயின் பிடிச்சி சின்ன சேலம் வந்தேன். இங்க வர வழியில ஒரு 4-5 பஸ் ஸ்டாப் பார்த்துட்டு தான் வரோம். பார்த்தீங்கன்னா மேல சர்ட்டு இல்லை, ஒரு துண்டு போட்டுக்கிறாங்க, ஏற்றி கட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லயும் 4 பேர் 3 பேர் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கிறான். 50 வயசுலாம் இருக்கும், 60 வயசு இருக்கும், 40 வயசு இருக்குது. நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அவங்களுக்குலாம் வேலை எதுவும் இல்லை. அவங்க என்ன வேலை செய்வாங்கன்னா, இப்ப ஒரு சோசியக்காரன்னு வச்சுக்கலாம், எங்கேயாச்சும் போறாரு வர்றாரு கூட கூட்டிக்குவாங்க. அவங்களுக்கு எடுபடி ஒரு 100-200 கொடுத்தா போதும். இது போல எல்லா வேலையும் அவங்களை எடுபடி வச்சுக்குவாங்க. ஒரு 10ஆம் பாவத்துல உங்களுக்கு சந்தியில கிரகம், மிருத்தி பாக்கல கிரகம், நாம சொன்னோம் இல்லையா, அசுவனி 2, மகம் 2, மூலம் 2, பரணி 2, பூரம் 2, பூரம் 2 கிரகம் இருந்துருச்சு. 10ஆம் பாவமா போயிடுச்சு, நிரந்தரமான தொழில் இல்லை, நல்ல வேலை இல்லை. இப்ப பால் எடுக்கிறீங்களா பால்காரன்னு கூப்பிடுறோம், மல்லிகை கடை வச்சுக்காரன் கடைக்காரன்னு கூப்பிடுறோம், வாத்தியாரா போனீங்களா வாத்தியாரங்கிறோம், நம்மள சோச்சிக்காரம்பாங்க. நான் சொன்ன கிரகம் 10ஆம் பாவத்துல இருந்துதான் இன்ன தொழில்னு சொல்லி அவங்க ஓட மாட்டாங்க, இன்ன தொழில்னு சொல்லி அவங்க கூப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு ரைட்ஸ் கிடைக்காது. அப்ப 10ஆம் பாவம்னா தொழில் பாவம் போயிடுச்சு, 7ஆம் பாவம்னா திருமணம் போயிடுச்சு, 2ஆம் பாவம்னா குடும்பம் கல்வி வாக்குஸ்தானம் பொருளாதாரம் போயிடுச்சு, 3ஆம் பாவம்னா உங்களுக்கு முயற்சியே போயிடும். இப்ப ஜோதிடர்கள் எல்லாரும் பெரும்பாலும் 3ஆம் பாவம் நல்லா இருக்கணும், 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும். நாம எழுதுறதெல்லாம் கணக்கு போடுறோம் இல்லைங்களா, அதெல்லாம் 3ஆம் பாவம். புதன் கணக்கன் இதெல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னா சோசியத்துக்கு லாக்கி இல்லை, நம்ம சோசியத்துக்கு வர முடியாது. அப்ப 3ஆம் பாவம்னா முயற்சி முன்னேற்றம் ஜோதிடம் கணக்கு எல்லாம் போயிடுச்சு. 4ஆம் பாவம்னா அவங்க வீடு வண்டி வாகனம் ஆடும் பொருள் அசைவுகள் சொத்து பெற்று அம்மா இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்காது போயிடும். 5ஆம் பாவம் புத்திரபாக்கியம் இல்லாத போயிடும், பக்தி நிலை இல்லாத போயிடும், தர்மம் இல்லாத போயிடும். ஆனா இதெல்லாம் 6ஆம் பாவத்தில் இருக்கலாமா இருக்கக்கூடாது நீங்க சொல்லுங்க. 6ஆம் பாவத்தில் இருக்கலாம். 6ஆம் பாவத்துல சந்தியில கிரகம் இருக்கலாம், மிருத்தி பாக்கல இருக்கலாம். நாம சொன்ன அசுவனி 2, மகம் 2, மூலம் 2, பரணி 2, பூரம் 2, பூரம் 2 கிரகம் இருக்கலாம். 6ஆம் பாவத்தில் மட்டும் இருக்கலாம், மிருத்தி பாகல இருக்கலாம். 6ஆம் பாவம் பலவீனப்பட்டுருச்சுங்க, உங்களுக்கு எதிரியே கிடையாது, நோயே கிடையாது, கடனே கிடையாது. 12 பாவத்திலேயேங்க 6ஆம் பாவம் மட்டும்தான் வீக் ஆகணும், நெகட்டிவ் ஆகணும், பலம் குறையணும். 6ஆம் பாவம் பலம் பெற்றுருச்சு, அவன் வாழ்க்கை தொலைஞ்சான்னு அர்த்தம். இப்ப 6ஆம் பாவம் எவ்வளவு வீக் ஆகணுமோ, எவ்வளவு பலவீனப்படணுமோ 6ஆம் பாவம் பலவீனப்படுறது நல்லது. 7ஆம் பாவம் இது மாரி பலவீனப்பட்டால் திருமணம் இல்லை. 8ஆம் பாவம் இப்படி பலவீனப்பட்டால் ஆயுள் அல்ப ஆயுள் தான். 9ஆம் பாவத்தில் இந்த மாதிரி பலவீனப்பட்டால் 9ஆம் பாவம் தான் பேர் புகழ் அன்னதானம், கோயில் கட்டுவது, சத்திரம் ஜாவடி, அண்ணனுக்கு பட்டம் பதவி, இந்த உயர்ந்த புகழ் எல்லாம் 9ஆம் பாவம். இதெல்லாம் எதுவும் இல்லாத போயிடும். 10ஆம் பாவத்துல தொழில் இல்லாத போயிடும். 11ஆம் பாவம் தான் ஆசை அபிலாசை சந்தோஷம் கடன் நோய் இல்லாததுக்கு 11ஆம் பாவம். 11ஆம் பாவத்துல இருந்தா ஏதாவது எப்பவுமே கடங்காரனப்பான், நோயாளியா இருப்பான், சந்தோஷமா இருக்க மாட்டான், அரிப்புன்னே கிடப்பான், நல்லது சாப்பிட மாட்டான், நல்லதை அனுபவிக்க மாட்டான். 12ஆம் பாவத்துல உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தா நல்ல இறப்பு இல்லை,
நல்ல புகழ் இல்லை, நல்ல வருமானம், நல்ல சாப்பிட்றது இல்லை. என்னைக்குமேங்க இறைச்ச கிணத்துல தான் ஊருனாங்க. நல்லபடியா விரயமானாதான் நல்லா சம்பாதிக்க முடியும். ஒரு மனிதன் இறந்த வேண்டி புகழ் பேர் இருக்கணுமாங்க. மனிதன் வாழ்ற வரைக்கும் எல்லாம் பேர் இல்லை, இறந்ததுக்கு பின்னாடி பேர் புகழ் இருக்குமா. நம்ம அரசியல் பேசவில்லை. 2016 ஜெயலலிதா தனியா ஆட்சி பிடிச்சாங்க. அந்த அம்மா சட்டமன்றத்துல கவர்னர் உரைய நன்றி தெரிவிக்கும் போதுங்க அந்த அம்மா சொன்னிச்சு, என்னுடைய புகழ், என்னுடைய கட்சி, என்னுடைய ஆட்சி 1000 ஆண்டு அந்த பூமியில நிலைச்சிருக்கும், எனக்கு பின்னாடி 1000 புகழ் இருக்கும். அன்னைக்கே நான் நினைச்சேங்க இந்த அம்மாளுக்கு ஆயுள் குறைவு, ஏமா வந்துட்டாங்க. அதுக்கு முன்னெல்லாம் அந்த அம்மா ஆட்சி எடுத்துக்கிட்டு கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் போது நான் என்ன செய்யறேன்னு பாத்தீங்களா, என் அந்த அம்மா தன்னை பத்தி புகழ்ந்தோம், தன்னை பத்தி பேசுவான். அது அந்த அம்மாவோட திறமை. ஆனா 2016 அது சொன்னாங்க, எனக்கு பின்னாடி 1000 ஆண்டு அந்த அண்ணாத்துக்கு ஆட்சி ஆடும், பூமி உள்ள வரை என் புகழ் இருந்து கொண்டே இருக்கணும்னு சொன்னிச்சு. நான் அரசியல் பேச வரல, நம்ம உலகத்துல பார்த்துக்கணும். அப்ப 12ஆம் பாவம் தான் நீங்க இறந்தாலும் பேர் சொல்லு. அப்ப அந்த அம்மா மிதுன லக்கணம், 12ஆம் அதிபதி சுக்கிரன், 10ல உச்சம். அரசாங்கம் லீவ் விட்டாங்களா, நூற்றுக்கணக்கான பேர் இறந்தாங்களா, அன்னைக்கு மக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டாங்களா? இன்னைக்கு நம்ம அந்த அம்மாவை பேசிட்டு இருக்கிறோமா? 10 ஆண்டு ஆயிடுச்சா? இன்னும் எத்தனை ஆண்டு ஆனாலும் பேசுவாங்க. இறந்த வேண்டி புகழ் இருக்கும்னா 12ஆம் அதிபதி பலம் பெறணும். நாம சொன்ன வீக்கான இடத்துல வரக்கூடாது. 12ஆம் அதிபதி கேந்திர திரிகோணத்துல ஆட்சி உச்ச நட்பு பெற்று சுபகிரகங்கள் பார்த்தால் இறந்த பின்னாடி அவங்களுடைய பேர் புகழ் நூற்றுக்கணக்கான வருஷம் இருக்குங்க. இப்ப 12ஆம் பாவம் தான் மிக முக்கியமான பாவம். நல்லா தூக்குங்க, ஒரு மனிதன் நல்லா தூங்கணும், 12ஆம் பாவம் துணை புரியும். உலகம் உள்ள சுத்தி பார்க்கணும், 12ஆம் பாவம் துணை புரியும். அயல்நாட்டு மக்களோட துணை புரியும். அயல்நாட்டுல இருந்து காசு பணம் வரும் 12ஆம் பாவம். அப்ப இது 12ஆம் பாவம் நல்லா இருக்கும். இந்த பாவங்களை விட மிக மிக முக்கியமான பாவம் லக்ன பாவம். லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி மூவரும் சந்தியில் இருக்கக்கூடாது. நாம சொன்ன அஸ்வினி 2, மகம் 2, மூலம் 2 இருக்கக்கூடாது, பரணி 2, பூரம் 2, பூரம் 2 இருக்கக்கூடாது, மிருத்துவி பாக்கையில் இருக்கக்கூடாது. அவங்க நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 போகக்கூடாது, அஸ்தகம் பெறக்கூடாது, 3, 6, 8, 12 பகை நேசம் பெறக்கூடாது. இது இல்லாம இருந்தா ஜாதகன் ஆளுமித்திரமை. இந்த விதிகள் இல்லாம நீங்க ஜோசிச்சோம்னா தோத்து போயிடும். இந்த விதிகளை வச்சுக்கிட்டு ஜோசிச்சு சொன்னீங்கன்னா ஜோதிடம் பலிதமாகும். ஒரு ஜாதகம் வருதுங்க, நம்ம கிட்ட கொடுக்குறாங்க, ஆன்லைன்ல பாக்குறோம், நேரில் பாக்குறோம், அவங்க வந்த நோக்கத்தை சொல்லி பண்ணணும். உங்களுடைய கர்ம தாம இப்படிதான் நடக்குது. அப்ப நடந்துச்சுன்னா அவங்க திருப்தி அடைவாங்க. அப்ப திருப்தியா சொல்லணும்னா விதி வேணும், விதி இல்லாம சொல்லக்கூடாது. விதி இல்லாத சொன்னா பழிக்காது. அப்ப இந்த மாதிரி விதிகள் வேணும். அப்ப நான் சொன்ன விதியெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா எல்லளவுதான் இருக்குது, இன்னும் நிறைய விதிகள் இருக்குது. இப்ப விதிகள் எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, லக்னத்தை முதல்ல ஆய்வு பண்ணிக்கணும். லக்னம் பலம் பெற்று இருக்குதா? லக்னம் பலம் பெற்று இருந்தா தான் ஆளுங்க திறமை. அப்ப முதல்ல எடுக்கணும் லக்னம் பலம் எவ்வளவு, 12 பாவம் பலம் எவ்வளவு அப்படின்னு. அப்ப இந்த லக்னத்தை பலம் எடுக்கிறதுக்கு என்னென்ன விதிகள் வேணும்னா, மூலத்திரிகோண வீட்டுல லக்னாதிபதி மூலத்திரிகோண வீட்டுல இருந்தா 1.25 ரூபாய்னு சொல்லிருக்கிறாங்க. இது பழைய நூல்ல இருக்குது. அப்ப உச்ச வீட்டுல இருந்தா 1 ரூபாய். இப்ப பர்சன்டேஜா வச்சுக்கலாம். ஒரு கிரகம் மூலத்திரிகோண வீட்டுல இருந்தா 125%, உச்ச வீட்டுல இருந்தா 100%, ஆட்சி வீட்டுல இருந்தா 75%, நட்பு வீட்டுல இருந்தா 50%, சம வீட்டுல இருந்தா 25%, நீச வீட்டுல இருந்தா 15%, பகை வீட்டுல இருந்தா 10%. அஸ்தகம் சூரியனோட அஸ்தகமான 0. லக்னம் இதெல்லாம் பார்த்துக்கணும். நாம முன்ன சொன்னதையும் பார்த்துக்கணும். இதெல்லாம் தள்ளி லக்னம் பலம் பெற்று மூலத்திரிகோண ஆட்சி வீட்டுல இருந்தால் 125% ஆளுமித்திரமை. இப்ப கள்ளக்குறிச்சியில எவ்வளவு பேர் ஜாதகம் பாக்குறாங்க. இப்ப நம்ம ஏழுமலை ஐயா ஒரு ரூம் 10க்கு 20 எடுத்து அங்க பாருங்க, அவருடைய ஜோதிட நிலையத்து பேர் போட்டு மாதாந்திர ஜோதிட கருத்தரை நடத்துறாரு ஐயா, கிளாஸ் நடத்துறாரு. இப்ப இதெல்லாம் ஆளுமை திறமை தானே. இந்த ஆளுமை திறமைக்கு என்ன பண்ணணும்? லக்னம் வலுவா இருக்கணும்.
இந்த லக்னம் வலுவா இருக்கணும், லக்னாதிபதி வலுவா இருக்கணும், ராசி வலுவா இருக்கணும். அப்படி இருந்தா அவர் என்ன இவருக்கு 10ஆம் பாவம் என்ன துணை புரியுதோ, லக்னம் பலம் பெற்று 10ஆம் பாவம் பலம் பெற்றால் அந்த தொழிலை செய்வார். இப்ப ஐயா இப்ப ஜோதிட தொழில் செய்யறார். 10ஆம் பாவத்துல புதன், சந்திரன், குரு இவங்க தொடர்பு இருக்கும் அந்த ஐயாவுக்கு. இது இல்லாத ஜோதிடம் சொல்ல முடியாது. 2ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தொடர்பு இருக்கும், செவ்வாய் தொடர்பு இருக்கும். அப்படி இருந்தா ஜோதிடத்துல வருவாங்க, இல்லைன்னா வர முடியாது. இது ஜோதிடத்துக்கான முறை. 10ஆம் பாவத்துல சந்திரனுடைய காலில் பலமா இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகன் விவசாயத்துறையில ரொம்ப ஜோரா இருப்பான்னு அர்த்தம். 10ஆம் பாவத்துல செவ்வாயினுடைய ஆதிக்கத்துல பலம் பெற்றிருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மின்சாரம், ரியல் எஸ்டேட்டு, கல், செங்கல், மணல், எலக்ட்ரிக் கம்பு, இன்ஜினியரிங், இந்த மாதிரியான துறையெல்லாம் அவங்க பலம் பெறுவாங்க. குருவோட ஆதிக்கத்தில் இருக்குதுன்னா உங்களுக்கு ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, பேங்கு, மேனேஜர், பாத்தியார், இந்த மாதிரி துறையில போவாங்க. 10ஆம் பாவத்துல புதன் பலம் பெற்று இருந்து குரு பார்வை இருந்தா ஜோதிடத்துல கணிதத்துல மேலேயே வருவாங்க. 10ஆம் பாவத்துல சனியோட காலில் பலம் பெற்று இருந்தால் இரும்பு, இயந்திரம், விவசாயம் சம்பந்தப்பட்டதான போவாங்க. 10ஆம் பாவத்துல ராகுவோட தொடர்பு இருந்தால் இந்த செல்போன், கம்யூனிகேஷன், சினிமா, சங்கீதம், நாட்டியம், இந்த மாதிரியான துறையில போவாங்க. கேதுடைய 10ஆம் பாவத்துல கேதுடைய நட்சத்திரத்துல பலம் பெற்று இருந்தால் ஆன்மீகம், பொதுவா ஆன்மீகம், ஜோதிடம், அவங்களுக்கு ஜோதிடம் எதுவும் தெரியாது. 10ல கேதோட நட்சத்திரத்துல ஒரு கிழக்கு இருந்து குரு பார்த்தா அருள்வாக்குன்னு சொல்லுவாங்க. ஒண்ணு வேணா ஒரு பூவெளி போட்டு நல்லா இருப்பா அவனு ஆசீர்வாதம் பண்ணா அவங்க நல்லா போயிடும், பேய் பிசாசித்தாலும் ஓடி போயிடும். அப்ப இந்த மாதிரி உங்களுக்கு 10ஆம் பாவத்துல எந்த கிரகத்தோட தொடர்பு இருக்குது, பலம் பெற்று இருக்குது அப்படின்னா அவங்க அந்த தொழில சிறப்பாக வருவாங்க. சரி, லக்னாதிபதி பலம் பெற்று மற்ற கோள்கள் எல்லாம் அவங்களுக்கு 10ஆம் பாவத்துல பலத்தோட கம்மியா இருந்தா, தம்பியா இருந்தாலும் நமக்கு சப்போர்ட்டா இருப்பார், அம்மாவா இருந்தாலும் சப்போர்ட்டா போகும், அப்பாவா இருந்தாலும் சப்போர்ட் ஆகும், 7ஆம் அதிபதி மனைவி சப்போர்ட், குழந்தைக்கு சப்போர்ட்டா இருக்கும். லக்னாதிபதி பலம் குன்றிச்சிங்க, 7ஆம் அதிபதி பலம் பெற்றுச்சு. அப்ப அந்த வீட்டுக்காரம்மா தான் எஜமானி. அந்த அம்மா சொல்றத வீட்டுக்காரர் கேட்பார். அந்த அம்மா கடைக்கு போனா இந்த கடை நடத்துங்க, இந்த 16 வயதுல படம் பார்த்தீங்களா, அதுல மயில் முன்னாடி கூட வச்சுட்டு போவார், சப்பானி பின்னாடி போவார். அது போல லக்னாதிபதியை விட 7ஆம் அதிபதி பலம் பெற்றால் மனைவிக்கு கட்டுப்பட்டு மனைவி அதிகாரம் நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், அது வேறு. ஆனா மனைவி கட்டுப்பட்டு தான் நடப்பார். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி பலம் கம்மியா இருந்து 5ஆம் அதிபதி பலம் பெற்றால் அவன் பிள்ளை பிறந்து தலையெடுத்து வெட்டி அவன் பண்ணையை ஓங்கி வரும். அவர் போனாருன்னா இவருடைய அப்பா போறாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. லக்னாதிபதி பலம் கொண்டு 9ஆம் பலம் பெற்று இருந்தா அவங்க அப்பா சம்பாதிச்சிருப்பார், அப்பாவை சொல்லிதான் மகனை சொல்லுவாங்க, அப்பனோட சொத்தை வாழ்க்கை ஃபுல்லாக அனுபவிப்பான். லக்னாதிபதியை விட 3ஆம் அதிபதி பலம் பெற்று செவ்வாய் பலம் பெற்று இருந்தா தம்பி பலமா இருப்பார். இப்ப எம்ஜிஆர் கூட பிறந்தவர் சக்கரபாணி, எம்ஜிஆர் இன்னொரு பொண்ணு பிறந்துச்சு, அந்த பொண்ணு இறந்துருச்சு. எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு படிச்சவங்களுக்கு தெரியும். எம்ஜிஆர் கூட பிறந்த 2 ஆண் குழந்தை, ஒரு பெண்ணு, ஒரு 7 வயசுல பொண்ணு இறந்துருச்சு, கும்பகோணத்துல இறந்துருச்சு. அதுக்கு பிறகுதான் நாடகங்கள்லாம் வந்தாங்க. அவர் தம்பி தானே எம்ஜிஆர். இந்த எம்ஜிஆர் பேர் புகழோடத்தான் சக்கரபாணி என்பவர் பட தயாரிப்பாளர், படம் டைரக்ஷன் பண்ணவர். அலிபாபா 42 அவர் தான் எடுத்தார், நிறைய போல தம்பி போட்டு எடுத்தார். ஆனாலும் தம்பியோடைய எம்ஜிஆருடைய அண்ணன் தான் சக்கரபாணின்னு நானும் சொல்லுவேன், நீங்களும் சொல்லுவீங்க. அப்ப ஒரு சக்கரபாணியோட ஜாதகத்துல தம்பி பலம், அதனாலதான் தம்பி பேர் சொல்லி அண்ணன் பேர் சொல்றாங்க. இப்படி உங்களுக்கு நீங்க ஜாதகத்தை பெரிய கடல், அதுல மூழ்கி முத்தெடுக்கணும்னு இப்படியே சொல்லிட்டு இருந்தாலும் ஜோசியம் சொல்ல முடியாது. 2 பாயிண்ட் தான் ஜோதிகம், பலமா பலவீனமா. இப்படியே ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, ஜோதிடம் அற்புதமா சொல்லலாம். விதிகள் 2, பாசிட்டிவா நெகட்டிவா, அவ்வளவுதாங்க, அதுக்கு மேல எதுவும் கிடையாது. இப்ப இந்த மாதிரி நீங்க ஜோதிடத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க, ஜோதிடத்தை கொண்டு போங்க, ஜாதகம் அழகா சொல்லலாம். இப்ப நான் சொன்னது பாருங்க, கால அளவு தான் சொல்லிக்கிறேன், 2000 விதிகள் சொல்லிருக்கிறேன். அப்ப ஒரு ஜாதகன் பிறந்தான், என்னதே வச்சுக்கலாம், உங்களுக்கு வச்சுக்கலாம், நம்ம ஐயா ஏழுமலை ஐயாவோட வச்சுக்கலாம். இந்த ஜாதகம் நம்ம கூட்டத்தில் கிடைக்கிற ஒரு ஜாதகம் எடுத்தேன். இந்த ஜாதகம் இந்த பூமியில
இத்தனை வயது, இத்தனை மாதம், இத்தனை நாள் இருப்பார். அன்னைக்கு உயிர் விட்டுருவார், இறந்துருவார். மறைந்தவர்கள் கோடி, வாழ்ந்தவர்கள் கோடி. எல்லாரும் ஒரு நாளைக்கு போறீங்க தான். எனக்குங்க ரவி எங்க ஆபீஸ் வந்துக்கிறாரு, சின்ன சீனிவாசன் வந்துக்கிறாரு, இவங்க நிறைய மாணவர் வந்துக்கிறாங்க. நாங்க 1000 ஆண்டு காலம் அங்கதான் இருக்கிறோம். ராகுக்கு முன்னாடி அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய அந்த கிரகம் ராகுக்கு முன்னாடி 1 டிகிரி இருந்தா 12 வயசுக்குள்ள அந்த குழந்தை இறந்துருமா. அதான் பாலகிருஷ்ண தோஷம். நாங்க ராகுக்கு முன்னாடி அஷ்டமாதிபதி எந்த லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி ஒரே டிகிரி இருந்தா அம்சத்துல பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல இருக்கும். அப்ப அந்த குழந்தை 12 வயசுல இறந்துடும். அப்ப சரத்துக்கு 2-7 மாரகாதிபதி நட்சத்திரத்துல என்ன கிரகம் இருக்குதோ அவுட்டு. நாங்களாம் ஓப்பனா நிறைய பேர் சொல்லிடுவோம், மகர லக்கணமா, பூசம், அனுசம், உத்திரட்டாதி பிறந்தியா 65 வயசுல அந்த ஜாதகம் இறந்துருவான். ஆனா தானே பொண்ணா தானே. நான் சொல்ற மாதிரி மகர லக்கணத்துல பிறந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதியில பிறந்து 75 வயசுல ஜாதகம் கொண்டாங்க, 1000 ரூபாய் பிரைஸ் தரேன். இருக்க முடியாதுங்க. அந்த சனி திசை எவ்வளவு நாள் இருப்போ அதை கூட்டி போட்டு சந்திர திசை சனி திசையில முடிஞ்சிருவான். மரணத்துக்கு இவ்வளவு விதி இருக்குது. மரணத்தை பார்க்கணும், மரணத்தை அறிஞ்சு சொல்லணும். ஒரு ஜாதகன் பிறந்தானா அந்த ஜாதகன் இந்த பூமியில என்ன கர்மாவை அனுபவிப்பான், நல்ல கர்மாவா தீய கர்மாவா, பணக்காரனா ஏழையா, கோடீஸ்வரனா, வசதி வாய்ப்பா, மந்திரியா, இதெல்லாம் கர்மா சொல்லிடணும். இதெல்லாம் எதுவுமே சொல்லாத ஒரு ஜாதகம் வருது, இப்படி பார்த்த உடனே இந்த கோயிலுக்கு போ, இந்த பரிகாரம் பண்ணு. ஐயா நான் பரிகாரம் சொல்றதில்லை, கோயிலுக்கு போக சொல்றதில்லை, அது என்னுடைய கான்செப்ட். நீங்க பரிகாரம் சொல்லுங்க, கோயிலுக்கு போக சொல்லுங்க, தப்பு இல்லை. ஒருவன் இறக்கிறதுக்கான டைம் வந்துடுது, காலம் வந்துடுது. எந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணா அவனை நிறுத்த முடியும்? ஜெயலலிதா அம்மாவுக்கு 2016 டிசம்பர் 5ஆம் தேதி மரணங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியும். தராஜ் சாம்பு தெரியுங்களா? பத்திரிகை ஆசிரியர் சரான் தராஜ் சாம்பு, அவர் தான் அந்த அம்மாவுக்கு கூட போற ரொம்ப நண்பர், நெருங்கிய நண்பர். தராசு பத்திரிகை ஆசிரியர், தராசு பத்திரிகை ஆசிரியர் சாம்பு. அந்த அம்மா சொல்லுது, சாம் இந்த 2016 டிசம்பர் மாசம் 5ஆம் தேதியில இறந்துரும் சாம். அம்மா இதுக்கு பரிகாரம் அந்த அம்மாவை ஜோசிக்க நாமள எல்லாரும் ஜோசிக்காங்க. உலகத்துல ஒருத்தனை ஜோசிக்காரையும் கூட்டியாந்து ஆடையை வச்சு பரிகாரம், பூனையை வச்சு பரிகாரம், ஒட்டத்தை வச்சு பரிகாரம் எல்லாம் பண்ணாங்க. ஆனா வெள்ளம் முடிச்சா? வெள்ள முடியாது. ஒருத்தர் ஆயுள் முடிஞ்சிருச்சுன்னா அந்த ஆயுளை நிறுத்த முடியாது, எக்ஸ்ட்ரா பண்ண முடியாதுங்க, யாராலையும் முடியாது. ஒருத்தன் ஏழையா பிறக்கிறான், அவன் கோடீஸ்வரனா ஆகணும், ஆயே தீருவான். நீ சாமி கும்பிட்டாலும் சரி, சாமி கும்பிடலாலும் சரி, அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். நல்ல வசதி வாய்ப்பு குடும்பத்துல பிறக்கிறாங்க, அவங்க அப்பா கோடீஸ்வரன், அவங்க பாட்டன் கோடீஸ்வரன், 50 ஏக்கரை காடு இருக்குது, கோடிக்கணக்கான பணம் இருக்குது. ஒருத்தன் பிறக்கிறான், அத்தனை செல்வத்தையும் அழிக்கணும், அவன் சாப்பாட்டுக்கு கையேந்தி வெளியில் நிற்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை தடுக்க முடியுமா? இதுக்கெல்லாம் விதி இருக்குது நம்ம கிட்ட. லக்னாதிபதி 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனை கேந்திரம் திரிகோணத்துல, லக்னாதிபதி அந்த 2-11ஆம் அதிபதி நட்சத்திரத்துல. உதாரணமா சொல்றேன் பாருங்க, துலா லக்னம், 2ஆம் அதிபதி யாரு? செவ்வாய். 7ல கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல, 11ஆம் அதிபதி சனி மகரத்துல அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல, லக்னாதிபதி சுக்கிரன் 4ல உத்திராட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல. பிறந்தது ஏழ்மையில பிறந்தார். இன்னைக்கு 2 லட்சம் கோடிக்கு அதிபதி நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறார். 2 லட்சம் கோடிக்கு அதிபதிங்க. சரி, கோடீஸ்வரன் வசதியான வீட்டுல இருக்கிறான், கடைசி வீட்டுல பாத்தீங்கன்னா அவன் சாப்பாட்டுக்கு கையேந்த நிலை ஏற்படுது. இதுக்கு விதி சொல்ற பாருங்க, இதெல்லாம் ஜாதகம் இருக்குது. கன்னி லக்கணம், லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். 12ல உத்திராடங்கால சூரியன் நட்சத்திரத்துல உத்திரங்கால. 2ஆம் அதிபதி யாரு? சூரியன். பூராடங்கால 2-12 பெரிய ஆச்சுங்களா? லக்னாதிபதி புதன், உத்திராடம் 3ஆம் பாதத்துல கன்னியில.
1000 கோடிக்கு அதிபதியான வீட்டுல பிறந்திருந்தாலும் அவன் அன்றாட ஜீவனுக்கு கையேந்தி தான் சாவுவானான். இதுதானே ஜோதிட விதி, இதுதானே ஜோசியம். இப்படி சொல்லாம சொல்லக்கூடாதா? சொல்லணும். அப்ப பணக்காரன் ஆகிறது எப்படி, கோடீஸ்வரன் ஆகிறது எப்படி, கோடீஸ்வரன் சாதாரண நிலையில் ஆகிறது எப்படி, இப்படி எல்லாம் விதியை சொல்லிக்கிட்டு உலகம் ஃபுல்லாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். போன வாரத்தில் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். சிறப்பு விருந்தினர், சிறப்பு அழைப்பாளர் வராங்கன்ட்டு நான் பேசுறேன் போது விட்டுல ஓடி போயிட்டாங்க. போய் நானும் எந்திரிச்சு போனேன். எல்லாம் கோமனம் கட்டிக்கும் போது நாமளும் கோமனம் கட்டிக்கணுமா இல்லையா? நானும் போனேன். பார்த்தா என்கிட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்ன படிச்ச எல்கேஜி படிச்ச ஸ்டூடெண்ட் கூட்டிக்கிட்டு சிறப்பு விருந்தினர் சிறப்பு விருந்தினர் தரான். அவங்க வந்தோடனே என் கால போட்டு கும்பிடுறாங்க. ஏப்ப சிறப்பு விருந்தினர்னா ஒரு 40-50 வருஷம் ஜோசி அனுபவம் இருக்கணும். ஒரு ஜோதிடத்தை ஒரு ஜாதகத்தை கொடுத்தா அவனுடைய பலாபலனை புட்டு புட்டு வைக்கணும். அவங்க தானே சிறந்த ஜோதிடர், அவங்க தானே சிறப்பாளர். சித்திரை மாதம் பஞ்சாயம் வாங்கி வைகாசி மாதத்துல பேர் போட்டு நான் சிறப்பு விருந்தினர் வரலாமா? டாக்டர் பட்டனும் வாங்கிட்டாங்க. இன்னைக்கு நான் நல்லது பேர் வச்சே சொல்லிவிடுவேன். ஏன்னா எல்லாமே நமக்கு கீழே நமக்கு பின்னாடி அன்னைக்கு தான் யார் யார் டாக்டர் பட்டம் வாங்கிக்காங்க பேர் சொல்லுவேன். நம்ம சொல்லுவேன், எனக்கு தெரியும். அவங்க பார்த்தா அண்ணா ஏன் அப்படிலாம் கொஞ்சம் அரைஞ்சு வாசினாங்கிறாங்க. டாக்டர் பட்டம் ஜோதிடர் ரத்னா பட்டம் வாங்கிக்கிறாங்க. ஒரே ஒரு ஜாதகம் கொடுத்தான், அந்த பட்டத்தை விட்டு ஒரே ஓட்டமா ஓடி போடுறாங்க. டாக்டர் பட்டம் வாங்கிக்கிறீங்களா? ஒரு ஜாதகத்தை கூட சொல்லுங்க. சிறப்பு விருந்தினருங்கிறீங்களா? சோச்சி சொல்லுங்க. மாநாட்டில் போய் நான் அதை பண்ணேன் இதை பண்ணுங்கல்ல. ஒரு ஜாதகத்தை 10 பேர்த்த கிராமத்துல கூப்பிட்டு வரலாம், அந்த கிராமத்துல வாங்கணும்னு சொல்லு சொல்லுங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்து இந்த ஜாதகம் கல்யாணம் ஆகாதுங்க, நான் சொல்றேங்க இந்த ஜாதகம் கல்யாணம் ஆகாது. இப்ப நம்ம ரவி அவங்க சொந்தக்காரரு ஒரு ஈரோட்டுல பேர் சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஜோசியர்கிட்ட இவரை கூட்டு போய்க்கிறாங்க. அவர் பார்த்தோன்னே 4 வார்த்தை சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு போன விட்டாரு. ரவி என்னாரு, இந்த ஜாதகம் கல்யாணமே ஆகாது, நீ அந்த கோயிலுக்கு போய் சொல்ற அப்படின்னு. ஏன்னு கேட்டேன். அப்படியா உனக்கு ஜோசியம் தெரியுமா? எனக்கு ஜோசியம் தெரியாது இல்லையா, இந்த விதி சொன்ன அப்படியா? ஆமாங்கிற. அப்படி அந்த மாதிரி ஜோசியர் பட்டம் போட்டுக்கிறாங்க, பெரிய பெரிய ஜோதிடங்கிறாங்க. அப்ப அதெல்லாம் பெருசு இல்லைங்க. பேரு புகழ் பட்டம் எல்லாம் பெருசு இல்லை. ஒரு ஜாதகத்தை வாங்கினா வந்தவங்களுக்கு ஜாதகத்தை திருப்தியே சொல்லணும். பொதுவா நான் சொல்றேங்க, உங்க ஜாதகத்தை வச்சுங்க, ஊர் ஜாதகம் வேண்டாம். 4ஆம் பாவத்தில் ஒரு கிரகம், அவர் கிரகம் நின்ற நட்சத்திரம் நீசம். அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் 3, 6, 8, 12 போய் பகை நீசம். 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரம் கெட்டு போச்சு. உங்க பேர்ல சொந்தமா வீடு கட்ட முடியாதுங்க. உங்க பேர்ல வீடு கட்டினா தொழில் போயிடும். ஏன் கேட்டீங்கன்னா 4ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் எங்க பாக்குங்க, 10ஆம் இடத்தை பார்க்கும். இங்க வீடு கட்டினா தொழில் போச்சு. ஒரு தடவை சொன்னேன், ஐயா வீடு கட்டி 3 வருஷத்துக்கு தொழிலாது போச்சு, வீட்டை வித்தான் தொழில் வந்துருச்சுன்னு விட்டார். இந்த மாதிரி விதி வேணுங்க. இந்த மாதிரி விதி இல்லை நீங்க யோசிச்சு இல்லாமா? ஒருத்தருக்கு வீடு அமையுமா அமையாதா? நல்ல வீடு அமையுமா? வீடு கட்டி சொந்த வீட்டில் இருக்கலாமா? 4ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் கிடக்கூடாது, 4ஆம் அதிபதி கிடக்கூடாது, கெட்டு போயிட்டு வீடு அமையாது. அப்ப 4ஆம் பாவத்துல பலமான கிரகம் இருக்கணும். 4ஆம் அதிபதி பலமா இருந்தா வீடு கட்டலாம், அடுக்குமாடி கட்டலாம். அதுல சூரியனா இருந்துவிட்டா அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்டு வாடகை வாங்கலாம். ஒருத்தர் வீடு கட்டி வசூல் பண்றாங்க, வாடகை வாங்குறாங்கன்னா சூரியன் தான் மெயின். ரிஸ்ப லக்கணம். 4ஆம் அதிபதி யாரு? சூரியன். 4ல சுயக்காரில் இருக்கிறார். 7 அந்த கும்பத்துல குறு பார்க்கிறார். 80 ஒரு கவுண்டருங்க, 80 ஒரு 5 லட்சம் ரூபா வாடகை வருதுங்க. நாமக்கல்ல சொல்றாரு 80 தாங்க, 80 ஒரு 5 லட்சம் ரூபா வாடகை வருதுங்கிறார். விதி வேணுமா விதி வேண்டாமா? விதி இல்லாதவங்க போய் ஜோதி சொல்லலாமா? பேர் புகழ்லாம் கிடையாதுங்க. பேர் புகழ் பட்டம்லாம் தேவையில்லைங்க. அது மாதிரி உத்ராட்ச கொட்டை, காயோட நெத்தியில பட்டை, இதெல்லாமே கூட அவங்களுடைய பேருக்கு தான். அதுவும் தேவையில்லை. நான் ஒன்று சொல்ல பாருங்க, வள்ளுவர் சேலம் மாவட்டம் ஓமலூர்ல வள்ளுவர் காளியப்பன் ஒருத்தர் பாய் 2 பாய் போடுவாருங்க. அவருக்கு ஒரு பாய், மலைகளுக்கு ஒரு பாய். ஐயாவும் 2 பேர் போறாங்க. இவர் ஐயா ஜாதகம் கூடாது. அவர் யாருன்னு கேட்பார். அவர் எனக்கு பணத்தை விடுவார். ஐயா நீங்க டீ குடிச்சுவாங்க, நான் இவரு சோசியம் சொல்றேன் பாரு. நான் கேட்டேன், ஏன் சாமி அவரை போக சொல்லிட்டுன்னு கேட்டேன். இவருடைய ரகசியத்தை
கெட்டதை நெகட்டிவா அவர் தெரிஞ்சுக்குவார், சண்டையில் சொல்லி காட்டுவார். ஒரு சோசியம் பார்க்கும்போது ஜாதகாரம் மட்டும் தான் இருக்கணும். பக்கத்துல வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரன் அண்ணன் தம்பி யாரும் கூட சத்தியமா எனக்கு சொல்லி கொடுத்தாரு எங்க குருநாதர். போனீங்கன்னா நான் சொல்றேன் பாருங்க நடந்த சமாச்சாரத்தை. எங்க ஊர்ல ஐயா அப்பாவுன்னு அவருக்கு 4 பொட்ட பிள்ளை, 5ஆவதா பையன் பிறந்துச்சு. நாளைக்கு போய் ஊர்ல நீ கேளுங்க, நான் சொல்றேன். ரொம்ப ஏழ்மையில இருக்கிறாங்க. பையன் பிறந்து ஒரு 8 நாள். அந்த காலத்துல ஓலை வீடு தானே, மழை பெஞ்சா உழுதுதான் அதான் கொண்டா தட்டெல்லாம் வச்சாங்களாம். நிச்சல கை குழந்தை பக்கத்து வீட்டுல சாலை மாரி போட்டிருப்பாங்க மாட்டு கட்டுறதுக்கு, தீவனம் வைக்க வர்றதுக்கு, மாட்டு தீவனம் வைக்கிறதுக்கு. அந்த மாட்டு தீவனத்து மேல போய் உட்காந்துக்கிட்டு குசு குசுன்னு பேசினாங்களாம். அந்த வீட்டுக்கு அப்படி சுத்திட்டு வந்து, ஏன்னா முத்துப்பிள்ள உங்க வீடு போன மாதிரி பாலா போகணும், எங்க வீட்டுக்கு வந்து எல்லாரும் அழுதுகிட்டே போயிட்டாங்களாம். மலையில் நினைஞ்சிட்டு குடிக்கிட்டே இருந்தாங்களாம். உங்களை மாரி என்ன மாரி ஒரு ஃப்ரெண்டு அதோட அப்பாவுக்கு பையன் பிறந்தன்னு சொன்னா 1 வாரம் ஆச்சு, நான் போய் பார்க்கல. அன்றைக்கு போய் பார்க்கலான்னு காலைல 8 மணிக்கு எழுந்துக்கிறாங்க. வீட்டுல கதவு சாத்தின மாரியே இருக்குது. வீட்டுல எல்லாம் படுத்து சாக்க போட்டு குழந்தைங்க தூங்கிட்டு இருக்குது, பிரச்சனை பண்ணி தூங்கல. முத்துப்பிள்ளை அப்பாவு, முத்துப்பிள்ளை அப்பாவுன்னா அந்த முத்துப்பிள்ளை மட்டும் ஓனாலாம். கதவு திறந்துட்டு பார்த்தா தண்ணி நிக்குது. அப்படியே எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. சோறு தண்ணி இல்லை. 7 நாள் குழந்தைக்கு தாய்ப்பால் தான், தாய் சோறு இல்லை. ஏன் முத்துப்பிள்ளைன்னு கேட்டாராம். ஒன்றும் இல்லை, சும்மா தான். இல்லை சொல்லு, இந்த மாரி மாமா மழை பெஞ்சு அவன் பக்கத்து வீட்டுக்கார இருப்பா தண்டையில் அண்டனும், அவன் வந்து ஏழை முத்துப்பிள்ளை அப்பாவே உன் வீடு போன மாதிரி என் வீடு போன மாதிரி வந்துட்டாங்கன்னு வந்துட்டு மாமா அழுதுகிட்டே இருக்கிறாரு உங்க ஃப்ரெண்டும் நானும். எப்படிமா சரி சரி முத்துப்பிள்ளை கஞ்சி கிஞ்சி இருந்தா அரிசி கிஞ்சி இருந்தா போட்டு ஆக்கு கஞ்சி குடிப்பீங்க, நான் வரேன் அப்படின்னு விட்டு போயிங்க. அந்த நண்பர் பக்கத்து அவருக்கு தெரிஞ்சு விட்டு 5 ரூபா கடை வாங்கிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு 10 கிலோமீட்டர் நான் சொல்றேன் 2 பேரும் போறாங்க. போன உடனே அந்த காலிப்புங்கிட்ட தேதி மாசம் வருஷம் பிறந்த நேரம் ஊரு எழுதி ஒரு வெள்ளை பேப்பர் எழுதி ஒரு குழந்தை பிறந்தது குறிச்சு கொடுப்பா அப்படின்னு போய் பாயில உட்காடுறாங்க. அவர் குறிச்சிட்டு சொல்றார், இந்த பையன் பிறந்த நேரம் நல்ல நேரம், இந்த பையன் பிறந்தோன்னா அப்பன் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு பாதையை கட்டுவாரு, தோட்டம் வாங்குவாரு, துறவு வாங்குவாரு, காடு வாங்குவாரு. 50 பேர் வேலை செய்வானா போயா உன் ஜோசியத்தோட ஓடையில போடியா. ஏப்பா நடந்த சமாச்சாரம் இது, கஞ்சிக்கு இல்ல. அப்ப அவர் சொன்னாராம், 15 கழிச்சு வா, நானும் உயிரோடத்தான் இருப்பேன், சாக மாட்டேன். இது நடந்திருந்தா இன்னைக்கு காசு 1 ரூபா 2 ரூபா கொடுப்பேன், நடக்கலன்னா ஏன்டா 100 ரூபா வாங்கிட்டு போனேன் அப்படியா. சரி ஏதோ ஒரு புண்ணியத்தில் ஏதோ நல்ல மனுஷன் சொல்ற அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு இந்த எங்க ஊர் பக்கம் கவுரு சுத்துவாங்க, பழுது விடுவாங்க. இந்த மாட்டு கவுரு, மூக்கணாங்கவுரு, கழுத்து கவுரு எல்லாம் கவுரு எங்க ஊர் பக்கம் இருப்பாங்க. அவரு பிரச்சனை முன்னாடி போட்டு இந்த பிள்ளைங்களை வச்சுட்டு விட்டுருக்கிறார், முறிக்கிறார். அதான் நல்ல நேரம் வந்துட்டா ஆராய்ச்சி தடுக்க முடியாது. இந்த கவுரு காத்த கவத்தை வாங்குறவன் என்ன பண்ணிக்கிறான், பெங்களூர்ல வந்துக்கிறேன் செக்கு கொடுத்துட்டு போயிட்டான். ஐயா ஒரு 500 ரூபா தாங்க, 500 ரூபாய் செக் கொடுத்துட்டான். ஐயா எனக்கு செக் என்ன பண்றது, பேங்க்ல மாத்தியா கொடுப்பாங்க. அந்த பேங்க்ல போய் செக்கை கொடுத்துக்கிறார், 500 ரூபாய் பணம் கொடுத்துட்டார், வாங்கிட்டு வந்துட்டார். அவருங்க அந்த அப்பாவு சரட்டு போட்டதே இல்லை. ஒரு வெள்ளை பனியன் முண்டா பண்ணி இருக்குமா, வெள்ளை துண்டு ஒரு வேட்டி, சைக்கிள்ல ஒரு அந்த செக்கை வாங்கிட்டு போன பேர் எழுதிட்டார் மேனேஜர். ஒரு 15 நாள் கழிச்சு அந்த பேங்க் முன்னாடி நம்ம ரோடு போற மாதிரி இப்படி கிராஸ் ஆகிக்கிறார். மேனேஜர் பார்த்துட்டு பெல்ல தட்டினாராம், பிஓ வந்தாராம், வேற ஒரு வெள்ளை பனியன் போட்டு போறாரு, அவர் போய் கூட்டு ஓட அப்படின்னு அண்ணான்னு போய் 100 மீட்டர் போயிட்டாங்க, கூட்டிட்டு வந்தாப்பியா. அவர் அங்கேயே செருப்பு விட்டு துண்டு எடுத்து என்ன மாதிரியே அந்த கால துண்டு எடுத்து வச்சுட்டு, சார் வணக்கம் சார், அப்போ வாங்க உட்காருங்க. ஒரு தறிக்கு பௌர்ணமி தறிக்கு ஒரு தறில பழுதோட தறிக்கு 1000 ரூபா, 100 தறிக்கு என்கிட்ட 6 ரூபாய்க்கு, 1 லட்சம் 6 ரூபாய்க்குது. 100 பேர் ரேஷன் கார்டு மட்டும் எடுத்துட்டு வா, ஒரு கைது சொல்லு 1 லட்ச ரூபா சாங்ஷன் ஆகிக்குது. 50,000 கட்டு 50,000 மானியம் அப்படின்னு அப்படியாங்க. அதே மாதிரி என்ன பண்ண அப்படியா, பக்கத்துல காலனி அல்லது பழுது தான் போய் ஒரு ஒரு இந்த டீப் இருக்குன்னு சாராயம், ஒரு டிப் சாராயம் எடுத்துட்டு போய் ஒரு 10 பேரை கூப்பிட்டு குடிக்கிறான் அப்படியா. என்ன அப்பா இன்னைக்கு குடிக்கிற கப்புனேன்,
சாயந்தரம் ஒரு டிப் எடுத்தாருந்தா அதெல்லாம் ரேஷன் கார்டு எடுத்துங்க, மேனேஜர் உங்க பேர் சொல்லுவேன், ஆமாம்ப வேக வைக்க 100 பேருக்கு கொடுத்து 1 லட்சம் கொடுத்தாப்பியா. அன்னைக்கு அந்த சோசியக்காரர் சொன்னது 1 லட்சம் வாங்கினோன்னே சோசியக்காரர் சொன்னது ஞாபகம் வந்துருச்சு. கடவுளே சாமின்னு கும்பிட்டு போய் மில்லு போட்டார். அது 4 போட மிஷின். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க 50 பேர் செய்யறது ஒரே ஒரு மிஷின் செய்யுது. இன்னைக்கு 50 ஆள் செய்யறது மிஷின் செய்யுது. அவர் மிஷின் மில்லு போட்டார், ஒரு 10 மில்லு போட்டார், 50 ஆள் செய்யுது. அந்த மில்லுக்கிட்டே 3 அடுக்கு 4 அடுக்கு மெத்த கட்டிட்டார், கார் வாங்கிட்டார். 15 வருஷம் தான் அந்த பையன் பிறந்தேன். அங்கிருந்து அந்த அவரும் இவரும் போய் வேட்டி சரட்டு பழந்தேங்க 1000 ரூபா கொடுத்து வச்சாராம். என்ன பண்ண அப்படியா, நீ தான் அப்பாவும் பக்கத்து வீட்டுக்கு போனோன்னு கோடிச்சன் ஆயிட்டான் அப்படின்னு ஜோசியம் சொன்னார். சோசிக்காரர் மட்டும் தான் காலிப்பை இறந்து போயிட்டார், மீதி எல்லாமே இருக்கிறாங்க, வாங்க நான் கூட்டி போய் காமிக்கிறேன். அப்ப அந்த ஜாதகத்தை பார்த்து சொன்னார்ல, அந்த மாதிரி சொல்லும் இல்லை, அதானே ஜோதிடம். வறுமையில இருந்தாலும் கோடீஸ்வரன் ஆகிறான், கோடீஸ்வரன் ஆகிறான் வறுமைக்கு வரான்ல. அப்ப இந்த மாதிரி வரணும்னா அந்த அவர் சொன்ன ஒவ்வொன்றுக்கு தொழில், எந்த லக்கணத்துக்கும் 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஒரு உச்சாதிபதி காலில் இருந்தா பிச்சைக்காரன் உள்ள பிறந்தாலும் தொழில் அதிபர் ஆயிடுவாங்க. இப்ப துலா லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகம் எதுங்க? குரு. புனர்பூசம் 4ஆம் பாவத்துல எந்த கிரகம் இருந்தாலும் உச்சம். துலா லக்கணத்துக்கு 10ஆம் பாவத்துல புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாவத்துல ஒரு கிரகம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, அவன் தொழில் அதிபர் தான், அவன் தொழில் சிறப்பா இருக்குங்க. இந்த விதி வேணுங்க, இது சுகநாடியில் மட்டும்தான் இருக்குது. அதே போல உங்களுக்கு 10 12 பாவத்துக்கும் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஒரு உச்சாதிபதி காலில் இருக்கணும். நாங்களாம் ஜாதகம் பார்க்கறது 2-3 பாயிண்ட் தான் எடுப்போம். லக்னாதிபதி பலமா 10ஆம் பாவத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் ஒரு உச்சாதிபதி காலில் கேந்திரம் திரிகோணத்தில் இருக்குதா, 7ஆம் முறை நல்லா இருக்குதா, அவன் பொழைச்சிக்கிட்டான்னு அர்த்தம், நல்லா இருக்கிறான்னு அர்த்தம், நல்லா இருப்பான். அப்ப இதெல்லாம் பாதிக்கப்படுற கிரகம் தான் ஜோசியம் பார்க்க வரான். அப்ப நம்ம பாதிக்கப்படுறது என்ன கிரகம், எந்த பாவம், ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு காரகம் இருக்குது. அந்த காரகம் தான் மெயின். 2ஆம் பாவங்க, 2ஆம் பாவத்துல உள்ள கிரகமும் 3ஆம் பாவத்தில் உள்ள கிரகமும் எங்கேயாச்சும் இருந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதி 6-8-12 பகை நேசம் அஸ்தமானா ஊமை ஜாதகமா, ஊமை போயிடுவான், பேச மாட்டாங்க. 2ஆம் பாவாதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, 12ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, சூரியன் நின்ற நட்சத்திராதிபதி, சந்திரன் நின்ற நட்சத்திராதிபதி 8ஆம் பாவத்தில் நின்று போச்சுன்னா பிறவிலே கண்ணு குருடுங்க, பிறவிலே கண்ணு குருடு, ஊமை கண்ணு குருடு. 3ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் 8 கூட கால் வாங்கி நிக்குது அப்படின்னா அங்கத்துல ஊனம் இருக்கும், கையில ஊனம் இருக்கும். இப்படி சொல்லாம ஒரு கிரகம் பாசிட்டிவா இருக்குதான்னு சொல்லலாம், நெகட்டிவா சொல்லாம. 2 பாவத்தையும் ஆய்வு பண்ணுங்க, நெகட்டிவ் என்ன பாசிட்டிவ்னா இவ்வளவு தானே ஜோசியம், அது பெருங்கடலை, அதுல போய் முழுகி முத்து எடுக்க முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா எங்க ஊரை சொல்லுவாங்க, அறுக்க முடியாம அருவாளை பணம் வச்ச அருவாளை பழிக்கிற கணக்கு தான். வீரம் உள்ளவன் தகுதியும் உள்ளவன் கையில ஒரு புடி கதை கட்டி விடுவான், அருவாள் எடுத்துட்டு இருக்கணும்னே கிடையாது. அப்ப புத்தி இருக்கணும், அறிவு இருக்கணும். அதோட ஜோதிடத்துக்கு விதிகள் வேணும். ஜோதிடத்துல விதிகள் இல்லாம எதை சொன்னாலும் பலிதமாகாது. இப்ப ஜோதிடம்னா விதிகள் வேணும். இப்படி எல்லா விதிகளையும் சொல்லலாங்க. சரி, ஒருத்தர் வராரு, எங்க பையன் வெளிநாடு போவானா, என் பையன் வெளிநாட்டில் தொழில் பண்ணுவானா, என் பையன் வெளிநாட்டில் குடியுரிமை வாங்கிக்குவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரளய திரிகோண ராசின்னு இருக்குது. கடகம், விருச்சகம், மீனம். அதில் லக்னமாக இருந்தோ ராசியாக இருந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்தை இருந்தா கண்டிப்பாக வெளிநாடு போவோம். அப்படி இல்லையா, அது ஒரு விதி. அப்படி இல்லையா, ஒரு கிரகத்துக்கு 3, 9, 12 ராகு தொடர்பு வெளிநாடு போவான். இப்ப இதெல்லாம் வெளிநாடு போறதுக்கு அங்கே கிரீன் கார்டு வாங்குறானா, ஆட்சி உச்சம் பெற்ற கிரகம் இருக்குதா, அங்கே கிரீன் கார்டு வாங்கிக்குவான். இப்ப லண்டன்ல பாருங்க, நம்ம ரவிக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி பிறந்த நாள். நாங்க எங்க சுகநாடு குழு வச்சுக்கிறோம் உலகம் ஃபுல்லா. ஒரு அம்மா லண்டன்ல இருக்குது. அந்த அம்மா பேர் சொல்ற பாருங்க, நம்ம பேரு வெண்ணிலா. அந்த அம்மா பேர் வெண்ணிலா. லண்டன்ல இருந்து அவருக்கு வாழ்த்து அனுப்புது. அப்ப நான் கேட்டேன், இவருக்கு வாழ்த்து சொன்னிச்சு. நான் கேட்டேன், வெண்ணிலா அங்க எவ்வளவு பேர் அங்க இருக்கிறாங்க தமிழகன்னு. அந்த அம்மா சொல்லுது, லண்டன்ல 70% மக்கள் இந்தியா மக்கள், 50% மக்கள்
தமிழ்நாட்டு மக்கள் தாங்கிறாங்க. ஏமா வெள்ளைக்காரன் நம்ம ஆண்ட நாட்டுல நம்ம தானே ஆடுறோம். அந்த அம்மா சொன்னிச்சு அந்த நாட்டு பிரதமரே நம்ம இந்தியாக்காரன் தானா. லண்டனுடைய பிரதமரே இந்தியாக்காரன் தானா இன்னைக்கு லண்டன்ல. அப்ப லண்டன்ல அந்த அம்மா சொல்லுது நம்ம ஊர்ல மாரி இட்லி தோசை முட்டை பணியாரம் முட்டை தோசை ஆம்லெட்டு சாப்பாடு கூட்டு பொரியல் நம்ம நாட்டு மாரி ரோட்ல இளநீ கடைகள் காய்கறி எல்லாமே லண்டன்ல நம்ம தமிழ்நாடு மாரி ஆயிடுச்சான். அப்ப அந்த மாதிரி நாடுகள்ல நான் போய் வாழணும்னா நான் சொன்ன விதி இருக்கணும். இந்த மாதிரி விதி எடுத்து ஜோசியம் சொன்னா அருமையா சொல்லலாங்க. ஜோதிடத்துல படிக்கணும், விதி நிறைய எடுத்துக்கணும். படிக்கணும். அதுலயும் கணிதத்துல திருக்கணிதம் வாக்கியம் இருக்குது. வாக்கியம் 100% உண்மை. வாக்கியத்துல ஜாதகம் பார்த்து பலன் சொன்னா தப்பாது. திருக்கணிதத்துல ஜோசியம் சொன்னா ஒரு மதில் மேல இருக்கிற பூனை தெற்க குதிக்குமா வடக்கு குதிக்குமா அப்படின்னா தெற்கையும் குதிக்கலாம் வடக்கையும் குதிக்கலான்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா வாக்கியத்துல கணக்கு எடுத்தீங்கன்னா வடக்குத்தான் குதிக்கணும் வடக்கு தான் குதிக்கும். அதுக்கு தான் நம்ம கூட்ட ரவி பஞ்சாங்கம் வாங்கி தந்தார். போன வருஷம் வாங்கி தர்றாரு. திருக்கணிதம் பாதி வாக்கியம் பாதி. இந்த வருஷம் முடிச்சாலும் வாக்கியம் 30 வாங்கிட்டு வந்து கொடுத்துறாரு மக்களுக்கு. அந்த வாக்கியத்துல 147ஆம் பக்கத்துல லக்கண பலன் எழுதியிருக்கிறாங்க. அதை படிச்சா முடிச்சு வச்சுக்கிறார். இப்பெல்லாம் நீங்க வாக்கியம் பஞ்சாங்கத்தை எடுத்து பாருங்க. 147ஆம் பக்கத்துல லக்கண பலன் அப்படின்னு எழுதிக்கிறாங்க. அதை எடுத்து படிங்க, முடிச்சு வச்சுக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, எடுத்து பாருங்க, அதை எடுத்து பாருங்க. ஒரு லக்கணத்துக்கு சுபர் யார், பாவிகள் யார், சுபர் எங்க இருந்தால் பாவிகள் எங்க இருந்தா நன்மை செய்வதுன்னு அழகா எழுதிக்கிறார். 142ஆம் பக்கத்துல கிளீன் எழுதிக்கிறாங்களா? அது கொடுங்க சார், ஒரே நிமிஷம் கொடுங்க. இதெல்லாம் சோசியர் படிக்காம பாருங்க. இது நம்ம வாக்கிய பஞ்சாங்கம் 142ஆம் பக்கத்துல ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பலன் எழுதிக்கிறாங்க. மேசமா சுபர் யார், பாவிகள் யார், சுபர்கள் எங்க இருக்கணும், பாவிகள் எங்க இருக்கணும் 12 பார்த்து எழுதி கொடுத்துட்டாங்க. இது படிச்சுக்கலாம். அடுத்தது கிரககாரன் சூரியனுக்கு சந்திரனுக்கு பாத்தீங்கன்னா 145ஆம் பக்கங்க. 145ஆம் பக்கத்துல 9 கிரகங்களுக்கும் கிரககாரங்கள் எழுதிக்கிறாங்க. இதை படிங்க சார். 142 படிங்க, 145 படிங்க, முடிசோச்சுக்கிறாய் படிங்க. அழகான விதி சொல்லிக்கிறாங்க. இப்படி பஞ்சாங்கத்தை வாங்கி டேபிள் மலை கூட பஞ்சாங்கத்தை ஒவ்வொரு பக்கம் படிக்கணும். ஒவ்வொரு பக்கம் படிச்சீங்கன்னா அவங்க எல்லாம் சிறு சிறு துளியா கொடுக்குறாங்க. நாம அவங்க கொடுக்கறது ஒவ்வொரு பூவை நாம ஒரு மாலை கட்டிக்கலாம். நமக்கு மாலை கட்டிய கையிலையும் கொடுத்துருவாங்க. அப்படி இருக்குது. அதுலயும் MKS அஸ்ட்ரோ டிவி அப்படின்னு நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன். கள்ளக்குறிச்சியில் பேசுறேன், கரூரில் பேசுறேன், திருச்சியில் பேசுறேன், கோயம்புத்தூர்ல பேசுறேன், நாமக்கல்ல பேசுறேன், திருச்சி எல்லாம் இப்போ என்னுடைய பேச்சு நீ கேட்டீங்கன்னா மாலை கட்டி உங்க கையில கொடுத்த மாதிரி கொடுக்குறோம். விதிகள் நிறைய கொடுக்குறோம் இல்லையா? அப்ப இந்த விதிகளை வாங்கி படிக்கணும் இல்லையா? ஜோதிடராக இருந்தா விதிகள் வேணும். விதிகள் இல்லாமல் நீங்க ஜோதிடம் சொல்லக்கூடாது. விதிகள் நிறைய இருந்தா ஜோசியம் சொல்லலாம். அற்புதமா இருக்குது, பஞ்சாங்கத்தில் இருக்குது. அதே மாதிரி திருக்கணிதம் சீனிவாச பஞ்சாங்கத்திலையும் 88ஆம் பக்கத்துலையும் கொடுத்துக்கிறாங்க. நாங்க எது எதெல்லாம் ஜோசியம் படிக்கணும் பஞ்சாங்கத்துல எல்லாம் தெளிவா எழுதி வச்சுக்கிறோம். அதுல இருந்தாலும் கிரகத்துக்கு என்னென்ன பலன் சொல்லணும்னு சொல்லி வச்சுக்கிறேன். அழகா அது மாதிரி பஞ்சாங்கத்திலேயே போதுங்க. பஞ்சாங்கத்தை படிக்கலாம், பாவகாரகம் படிக்கணும், கிரககாரகம் படிக்கணும். இதெல்லாம் படிச்சு நீங்க ஜோசியம் சொன்னீங்கன்னா அற்புதமா சொல்லலாம். ஜோதிடம் என்பது பெருசா கிடையாது. புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி, புரியல அது பெருங்கடல் தாங்க. அவ்வளவு ஈஸியா ஜோதிடம் சொல்லக்கூடிய விதிமுறைகள் இருக்கு. அப்ப ஜோதிடத்துல விதியோட பலன் சொல்லணும், விதியோட ஜோசியம் ஆராய்ச்சி பண்ணணும், விதியோட ஜோதிடம் சொல்லணும்னு சொல்லி இவ்வளவு பொறுமையா நிதானமா கேட்ட உங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் வணக்கம் சொல்லி நன்றி கூறி பெறுகிறேன். நன்றி, வணக்கம், நன்றி.